நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல முறுமுறுவாக ரொம்ப ருசியாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு விடலாம். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ அளவு காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக பூ மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது முங்குற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதில் சின்ன சின்ன பூச்சி புழுலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதனால் தண்ணி நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அந்த சுடு தண்ணியிலேயே அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த 65க்கான மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்கு அரைப்போம்ல, அந்த மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு தான் சேர்க்கணும். அடுத்து இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பண்ணும்போது நல்ல முறுமுறுவாக கிடைக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், இந்த தண்ணியே போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை வடிகட்டிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் மாவு ஒட்டி பிடிச்சிருக்கணும், அதுதான் பக்குவம். இப்போ இதை நம்ம ஊற விடணும்னு அவசியம் கிடையாது. உடனேவே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு காலிஃப்ளவராக இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். அந்த கடாயில் எந்த அளவுக்கு சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனேவே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் அப்படியே அந்த காலிஃப்ளவரில் ஒட்டி பிடிச்சிருக்கு. நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் மாவெல்லாம் சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே போல் பெர்ஃபெக்டாக வரும். நம்ம ஸ்டார்டிங்லேயே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா தான் அந்த மாவெல்லாம் உதிர்ந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் கலரில் வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே போல் மீதற்கு எல்லா அந்த காலிஃப்ளவர்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல மொறுமொருவான காலிஃப்ளவர் 65 சுட சுட சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சிட்ருக்கும்போதே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக இதில் அதே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை பொரித்து தூவிட்டிங்கன்னா பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். சாப்பிடும்போது இடையிடையில் இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் நம்மளுக்கு தென்படும். அப்போ இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.